ஆசை ஆசையாய் இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே. என்னம்மா என்ன மாதிரி புடவை பார்க்குறீங்க? அண்ணே சும்மா லேஸ் வெயிட்டில் காமிங்க, நல்ல காஸ்ட்லியான புடவையாகவே காமிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் சாஃப்டாக இருக்கணும் கிளாத்து. அப்படியாம்மா, சரிம்மா இருங்க காமிக்கிறேன். இதை பாருங்கம்மா, நீங்கள் கேட்ட மாதிரி புடவை தான் இது. அக்கா இந்த மாதிரி புடவை எதுக்குக்கா? வயசு பிள்ளைக்கு எடுக்கிற நல்ல புடவை எடுக்க வேணாமா? ஆமாம், இதெல்லாம் பிள்ளைங்க கட்டுமா? அது ஒன்றும் இல்லைம்மா, கல்யாணம் முடிஞ்சு ஒரு மாதத்துக்கு அவங்க சொந்தக்காரங்களாம் வந்துட்டு இருப்பாங்களாம். அதனால் பார்க்க வரவங்க முன்னாடி எப்படி சேலையை கட்டட்டும் ஒரு மாதத்துக்கு, அதுக்கப்புறம் வேணால் சுடிதார் அந்த மாதிரி போட்டு கட்டும் அப்படின்னு அவங்க மாமியார் நேற்று தான் சொல்லி விட்டாங்க. சரி அதனால தான் அவள்கிட்ட புடவே இல்லைல்ல, சுடிதார் தான் நிறையா வச்சிருக்கா. சரி அதான் வீட்டுக்கு கட்டுற மாதிரி தான் எடுக்கலான்னு பார்த்தேன். இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போகிற மாதிரி அந்த மாதிரி புடவை எடுத்துக்கலாம். ஓ அப்படியா, சரிங்கக்கா சரிங்கக்கா. ஒரு மாதத்துக்கு வேறு சேலை கட்டணுமா? இது ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம காலத்தில் தான் அப்படின்னா இப்போயும் அப்படி தான் இருக்காங்களா? அது ஒன்றும் இல்லைம்மா, அந்தம்மா கிராமத்துக்காரங்க தானே, அவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க போல், அதனால் வந்துக்கிட்டே இருப்பாங்களாம், ஒரு மாதத்துக்கு வந்து போயிருப்பாங்களாம். அதான் சரி எதுக்கு வம்பு, அதனால தான் எடுத்துருவோம், ஒரு மாதத்துக்கு தானே கட்டட்டும் சேலையை. இருந்தாலும் பிள்ளை பாவம்தான். ஆமாங்க, நீ அவளே ஏற்கனவே ஒல்லியாக இருப்பா, அவளுக்கு சேலையை சுற்றினா இன்னும் அவ்வளோதான், என்னமோ முருங்கைக்காய்க்கு சேலை சுற்றுற மாதிரியே இருக்கும். எங்கம்மா சாப்பிட சொன்னால் சாப்பிடவே மாட்டா. இத்தனைக்கு என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல. அவள் ஒல்லியாகவே இருக்க, பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் தேரவே மாட்டா. என்னன்னே தெரியல. நானும் எல்லாத்தையும் கொடுத்து பார்த்துட்டேன், ஒன்றும் இல்லை. புருஷ வீட்டுக்கு போயாவது குண்டாகிறாங்களான்னு பார்ப்போம். அதெல்லாம் புருஷ வீடுனா ஒரு மாதிரிதான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கல்யாணம்னாலே ஒரு பூரிப்பு தானே பொம்பளை பிள்ளைங்களுக்கு, அதனால அதில் எதுவும் குண்டானா தான் உண்டு. ஏம்மா இந்த மாதிரி பார்க்குறீங்களா இல்லை வேற மாதிரி காமிக்கவா? அண்ணா இதுவும் இருக்கட்டும், இது இல்லாமல் வேறு படம் இருந்தால் காமிங்க. சரிம்மா இந்தா காமிக்கிறேன். இந்தா இதில் பாருங்கம்மா, இதில் எல்லா கலர் புடவையும் இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. ஆத்தி எம்புட்டு போடவ எல்லாம் நல்லா தான் இருக்குது. அவளுக்கு என்ன பண்ணுறாளுகளோ தெரியல, ஆடி தள்ளுபடின்னு போய் ட்ரெஸ் எடுக்க போகிறேன்னு போனாளுங்க, நம்ம வேற இங்கே வந்துட்டோம். ஐயோ கடவுளே என்னாச்சுன்னு தெரில. அவளுக்கு போன இடம் வேற கூட்ட வேற, என்ன அடிப்படி போட்டு வராளுகளோ தெரில. ராசத்தி, ஆமாம் உன் கூட 2-3 பேர் வந்தாங்கல்ல உன் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு, அவங்களே எங்க? அது ஒன்றும் இல்லை நீ, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் வந்தோம் இந்த தள்ளுபடியில் துணி எடுக்கலான்னு சொல்லிட்டு. நான் உங்களை பார்த்ததும் நான் உங்கள் கூட வந்துட்டேன். அவளுகளும் நீ போக்கா நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டாளுங்க. அவளுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஃபோன் பண்ணுறேன்னு நாளுங்க என்ன பண்ணுறாளுகளோ தெரில. ஓ அப்படியா, சரி சரி, நம்மளும் போய் எடுப்போம். எல்லாம் முடிச்சோடனே நம்மளும் போய் பார்த்து நல்ல துணியாக தான் எடுத்து பார்ப்போம். போன தடவை மதிய கூட்டத்துக்கு வரமாட்டேன்ட்டா, நல்ல வேலை இந்த தடவை எல்லாரும் வந்திருக்கோம், நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். ஆமாக்கா, பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே ஒரே தான் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம். சரி சரி, அப்போ சீக்கிரம் பாருங்க, நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். காலையில என்ன விளையாட்டு இங்கெல்லாம் கூட்டமே இல்லை பாருங்க. இங்கேயே ஆஃபர் போட்டிருக்காங்க, மேலே தானே ஆஃபர் போட்டிருக்காங்க, அப்புறம் எப்படி இங்கே கூட்டம் வரும்? இதெல்லாம் வந்து காஸ்ட்லியான புடவைங்க. ஓ அப்படியா? அப்படித்தேன். ஆனாலும் நீங்கள் ரொம்ப பாவம்தான், 2 பேரும் அடிபிடிப்பட்டு எப்படித்தான் சேலை எடுத்தீங்களோ தெரில. ஆனால் எனக்கெல்லாம் ஒரு அடியும் படலையே. நீ வளர்ந்த மாடு மாதிரி இருக்க, நாங்கள் 2 பேரும் குட்டையாக தானே இருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களை நசுக்கி எடுத்துட்டாங்க, நீ எட்டி எட்டி எடுத்திருப்ப. நானும் அவங்கள வளர வேணாம்னு சொன்னேன், நீங்களும் காம்ப்ளைண்ட் குடிச்சு வளர்ந்துருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆமாம், எங்களுக்கு காம்ப்ளைண்ட் குடிக்கிற வயசு பாரு. இவ கிடக்கிற பைத்தியக்காரி, வாங்க பில்லு போகிற இடத்துக்கு போவோம். அப்புறம் ராசாத்தி அக்கா வேற பார்க்க போகணும், அந்த அக்கா வேற என்ன பண்ணுதுன்னு தெரில, நம்மளே வேற விட்டுட்டு போயிடுச்சு. அடேங்கப்பா, நீங்கள் தானே போன்னு சொன்னீங்க அந்த அக்காவை, இப்போ என்ன விட்டுட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க? ரொம்பத்தான், உங்களுக்கு தான் பொறுமையே இல்லை. நம்மளும் அவங்க கூடயே இருந்து சேலையை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு நம்மளும் பொறுமையாக ஆடி ஆஃபரில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கலாம். இந்த கூட்டத்தில் இங்கே பாரு இடிபிடிப்பட்டு நீங்கள் 2 பேரும் தான் அடிபட்டு கிடக்குறீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போயிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் இதாக இருந்திருக்கும்ல. சரி விடு, ஏற்கனவே அடிபட்டதெல்லாம் உடம்பெல்லாம் வலிக்குது இல்லை, நீ வேற வாய் பேசி என்னை கொல்லாத. அடேங்கப்பா, ரொம்ப தான் பண்ணுறீங்க. சரி சரி வாங்க போகலாம், நீங்கள் வேற ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. வாங்க கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு போகலாம். ஆனால் நீங்கள் தான் காசு கொடுக்கணும் பார்த்துக்கோங்க. அடி பாவி, அடிபட்டு கிடக்குறோமேன்னு சொல்லி கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன்னு பார்த்தா கடைசியில் அந்த பில்லை நாங்கள் தான் கட்டணுமா? உன்னையும் நம்பி எங்கேயும் வரக்கூடாதுமா. ஆனால் இது எல்லாத்தையுமே பேக் பண்ணிடுங்க. ஆனால் எனக்கு இதை செக் பண்ணி கொடுத்துருங்க, எதுவும் டேமேஜ் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு, சரிங்களா? அது மட்டும் எனக்கு தயவுசெய்து ப்ளீஸ் செஞ்சு கொடுத்துருங்க. இது எல்லாத்தையுமே பேக் பண்ணிடுங்க போதும். அதுக்கப்புறம் வந்து ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகிற மாதிரி சாரீ காமிங்க, வித் ப்ளவுஸோடு இருந்தால் போதும். ஆத்தி இம்புட்டு சிலையுமா, பணக்காரவங்கல்ல, அதனால எல்லாத்தையும் எடுப்பாங்க. நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு நம்மளாம் இம்புட்டு புடவை எடுப்போமானே தெரியல.
மொத்தமாக எடுக்க முடியலனாலாவது ஒவ்வொரு புடவையாக எடுத்து வச்சோன்னு 2 பிள்ளைகளுக்கும். பாவம் அதுகளுக்கும் ஏக்கம் இருக்கும்ல. அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, இது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் செக் பண்ணி கொடுத்துட்றேன். இத்தனை புடவை எடுக்கிறீங்களா, செக் பண்ணாமல் எப்படி தருவோம்? அதெல்லாம் செக் பண்ணி தாம்மா தருவோம். அடுத்து இந்த புடவை காமிக்கிறேன். ஆனாலும் இப்படி புடவை ஓவர் தாம்மா. என்னக்கா பண்ண சொல்கிறீங்க? கட்டி கொடுக்க போகிறோம், அப்புறம் போகிற வீட்டில் இருந்தா பாரு 10 புடவை தான் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. பிள்ளைகிட்ட இல்லைன்னு வாயில் வார்த்தையே வரக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் நடந்துக்கணும். இத்தனைக்கும் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளைக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? ஏன்னா நான் கல்யாணம் பண்ண புதுசில் உங்களுக்கே தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு. இப்போ தான் நாங்களும் நல்லா இருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி என் பிள்ளைக்கு நான் செய்யணும்னு ஆசைப்படுவேன்ல. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் கேட்ட மாதிரி புடவை இது வித் ப்ளவுஸோடு வரும். ஆரி ஒர்க் ப்ளவுஸு. பரவாயில்லையே, புடவை நல்லா இருக்கே. ப்ளவுஸும் நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஆமாக்கா, இந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டோன்னா எங்கேயாவது ஃபங்க்ஷனு வெளியில் போகிற இடத்துக்கு போட்டுக்குவாள்ல, அதுக்காண்டி தான் இந்த மாதிரி எடுக்கிறேன். நான் மொதல் எடுத்த புடவை வீட்டுக்கு மட்டும்தான், இது வெளியில் போகிற மாதிரி. புடவை ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம பொண்ணுங்களுக்கு எடுக்கணும் இதே மாதிரி. விலை எம்புட்டுன்னு கேட்போம். அண்ணே, ஒரு புடவையோட ரேட் என்னண்ணே? புடவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டுமா. அந்த பச்சை கலர் இருக்குது பாருங்க, அது வந்து 4000 ரூபா. அதுக்கு பக்கத்தில் சிமெண்ட் கலர் இருக்குது பாருங்க, அது வந்து 4500 ரூபா. அப்புறம் இங்கிட்டு ப்ளவுஸ் இல்லாமல் இருக்குது பாருங்களே, ரோஸ் கலர், அப்புறம் இன்னொரு கோல்டன் கலர், அதெல்லாம் வந்து 3000 ரூபா, 2500 ரூபா அந்த மாதிரிமா. ஆத்தாடி, இம்புட்டு விலையா? நம்மளாம் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. இம்புட்டு விலை கொடுத்து எப்படி ஒரு புடவை எடுக்கிறது? ஒருத்திக்கு எடுத்தாலும் இன்னொருத்திக்கு எடுக்கணும், அப்புறம் சண்டை வரும். எதுக்கு வம்பு? என்ன இருந்தாலும் 2 பொம்பளை பிள்ளைக்கு சேர்த்து தானே எடுக்கணும், அதானே நியாயம். சரி, பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட என்ன காசு பணமாக இருக்குது? ஆனால் இந்த மாதிரி சாரியில் ஒரு 15 சாரி காமிங்க, நான் கலர் மட்டும் சூஸ் பண்ணி தந்துடுறேன். அப்புறம் எனக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸோட சேர்த்து தான் வேணும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, எனக்கு ஸ்டிச் பண்ணி தர முடியுமா? ஏன்னா என் பொண்ணு ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பா, அதுக்கேற்ற மாதிரி வந்து பிடிச்சி அடிக்கணும், அதுக்காண்டி தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. கீழே டைலர் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா கரெக்டான சைஸில் வந்து ஸ்டிச் பண்ணி தருவாங்க. அப்புறம் இதில் இருந்தால் காமிக்கிறேன் 15 சாரி. இதில் கலர் நிறையா இருக்குது, உங்களுக்கு நான் காமிக்கிறேன், நீங்கள் ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எப்படியும் சேலைக்கு 2 லட்சம் கிட்ட வந்துடும் போல. இவ வேற கடைக்கு போகணும்னு சொன்னா, என்ன பண்ணுறா இது பண்ணுறான்னு தெரியலையே, தனியாக வேற போகிறா. சரி, ஃபோன் பண்ணி கேட்போம். என்ன ரிங் போது எடுக்க மாட்டா? ஹலோ, சொல்கிறா? என்ன பண்ணுற? கடைக்கு கிளம்பிட்டு இருக்கேன். அது தெரியும், கடைக்கு போகிறேன்னு. இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? யார் கூட போகிற? நானும் தீபிகாவும் தான் வெளியே போகிறோம். வீட்டுக்கு வந்திருக்கேன், ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ தான் கிளம்ப போகிறேன். ஓ சரி சரி, பார்த்து போ. நீ வரியா? இல்லை நான் வரல. சரி, தனியாக போகிற, கேர்ஃபுல்லாக போங்க 2 பேரும். அந்த பொண்ணு வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, பார்த்து கூட்டிகிட்டு போ, சரியா? ஓகே சரி, நீயும் வருவேன்னு பார்த்தேன். ஓகே. ஏன் என்னவா, புதுசாக மேடம்க்கு என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தாவணி கட்டியிருக்கேன், அதான் சரின்னு உடனே கூப்பிட்டேன். எனக்கு தாவணி போட்டிருக்கியா? ஒழுங்கா ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போ. ஏண்டா, எதுக்கு மாற்ற சொல்கிற? நான் ஒன்று சொன்னேன்னா சரின்னு கேளு, புரியுதா? தேவையில்லாமலாம் நான் சொல்ல மாட்டேன், உன் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். இதில் என்னடா இருக்குது? ஹாஃப் சாரி தானே கட்டிட்டு போகிறேன். ஆமாம், அதான் எனக்கு பிரச்சனையே. என்னடா சொல்கிற? ஹலோ மேடம், உங்களுக்கு நான் தாலி கட்டியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அது சுடிதார் போட்டால் தான் கரெக்ட் பண்ண முடியும். நீங்கள் பாட்டுக்கு பேக்கு மாதிரி ஹாஃப் சாரி கட்டிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், மாட்டிக்கோ 2 பேரும். அதுவும் இல்லாமல் உனக்கு அட்ஜஸ்ட் பண்ண தெரியாது, எப்படி எந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு தெரியாது, நீ பாட்டுக்கு கண்டுக்காமல் இருப்ப, புரியுதா? உனக்கு ஹாஃப் சாரி மேனேஜ் பண்ண ரொம்ப கஷ்டம். அது இல்லைடா, இப்போல்லாம் நான் கட்டி பழகிட்டேன்ல, அப்புறம் என்ன? அதுவும் இல்லாமல் நான் தாலியை மறைச்சி தான் வச்சுருக்கேன், அதுக்கப்புறமும் என்ன? இல்லை, வர வர நான் சொல்கிறதே நீ கேட்க மாட்டேன், என்னமோ பண்ணிட்டு போ. நீ என்னமோ போட்டுருப்பா, எனக்கு தேவையில்லை, நான் வைக்கிறேன் ஃபோனை. என்ன ஃபோனை வச்சுட்டான்? நம்ம எதுக்கு சொல்கிறோம், ஏன் சொல்கிறோன்னே தெரிய மாட்டேது. இந்த காலத்துல எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க வெளியே நடக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. இவ வேற சுடிதார் போட்டாலே லூஸ் மாதிரி இருப்பா, இதில் வேற ஆஃப் சாரி வேற. ஷோ கடவுளே, இவளெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரில. இந்த காலத்தில் பொம்பளை பிள்ளைங்க ஒழுங்காக இருந்தாலே சும்மா இருக்க மாட்டாங்க, இதில் வேற இவ வேற. ஷோ கடவுளே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நம்ம கூட இருந்தாலாவது ஒன்றும் தெரியாது, அவங்க மட்டும் தனியாக போகிறாங்க 2 பேரும், அதுவும் பொம்பளை பிள்ளைங்க 2 பேருமே. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே. நம்மளும் போயிடுவோமா? இல்லை தப்பாயிரும். சாரி எல்லாம் போயிருக்காங்க, இவங்க ஃபேமிலி அவங்க ஃபேமிலின்னு. இந்த நேரத்தில் நம்ம போய் நின்னா தப்பாயிரும்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப மோசமாக கனவு கண்டிருக்கோம். சரிப்பட்டு வராது, நம்ம வெளியே கிளம்புறதா நல்லது. என்ன தீபிகா, போகலாமா? போகலாங்க்கா. என்னக்கா, ஆஃப் சாரி தானே கட்டியிருந்தீங்க, இப்போ என்ன சுடிதார் போட்டவங்க? என்ன பண்ணி தொலைகிறது, ஒரு பைத்தியக்காரனால வந்த வேணாம் இது. ஒரு ஆஃப் சாரி கூட என்னால் நிம்மதியாக கட்ட முடியல, அவனை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. அவனுக்கு பொசசிவ் வரதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?
அது ஒன்றும் இல்லை, நான் ஆஃப் சாரி கட்டினா அம்மாவுக்கு பிடிக்காது, அதான். என்னக்கா சொல்கிறீங்க? ஆஃப் சாரி கட்டினா பிடிக்காதா அம்மாங்களுக்கு? என்னக்கா இது புதுசாக இருக்குது? அது ஒன்றும் இல்லடி, இப்போ தான் கட்டி பழகியிருக்கேனா, அதனால் எனக்கு சரியாக மேனேஜ் பண்ண தெரியாது. வேறு ஒன்றும் இல்லை, நான் பாட்டுக்கு விட்டுருவேன். அதனால தான் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க, எதுக்கு வம்பு, அதான் சுடிதாரே போட்டுக்கிட்டேன். எனக்கு என்னமோ அம்மா திட்டின மாதிரி தெரியல, உங்கள் ஆள் திட்ட மாதிரி தான் இருக்குது. என்னடி சொல்கிற லூஸு, ஆளா? ஆமாம், தமிழ் சார் தான். எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் 2 பேரும் பேசுறது, தனியாக நிற்கிறது எல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்கள் ஒன்றே என்கிட்ட நடிக்காதீங்க, சரியா? அடிப்பாவி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அடேங்கப்பா, நம்பிட்டோம். சரிங்களா, ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம், வாங்க போகலாம். அப்போ நம்மளையோ? ஐயோ, இதுக்குத்தான் தனியாக நின்று பேசாதடான்னு சொன்னேன். கேட்டானாவே இன்னும் அந்த ஆஃபீஸில் எவன் எனக்கு தெரிஞ்சதோ தெரியலையோ. ஐயோ, பயமாகவே இருக்கேன். அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும், வாங்க வாங்க. நல்ல வேலைக்கு அந்த அண்ணன் வந்தார், இல்லைன்னா நம்ம 2 பேரும் பஸ் பிடிச்சி தான் வந்திருக்கணும். ஆமாம், ரொம்ப சிரமமாக இருந்திருக்கும். உனக்கு வேற ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும்ல. சரி, அவன் உனக்கு அண்ணன் இல்லை, தம்பி தான் வேணும். ஓ அப்படியா? பார்க்க பெரிய பையன் மாதிரி தெரிஞ்சா, அதான் அப்படி சொன்னேன். இல்லை, செகண்ட் இயர் தான் படிக்கிறான். சரி வா, உனக்கு வேறு நிறைய டாப்ஸ் வேறு எடுக்கணும்ல. சரி வா, போய் எடுக்கலாம். அக்கா வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, ஏங்க்கா அப்படி பண்ணுறீங்க? உனக்கு ஒரு ஃப்ரெண்டாக எடுத்து தரேன், இல்லைன்னா அக்காவோ தங்கச்சியாவோ நினச்சிக்க. என்ன இங்கே என்ன பண்ணுறீங்க? என்ன கிராஸ் பண்ணி போகாமல் மீட்டிங் போட்டுட்ருக்கீங்களா? இல்லைடா, நீ வரட்டும் தான் நான் வெயிட் பண்ணேன். அடேங்கப்பா, எனக்கு வந்துக்கு தெரியும். நீங்கள் 2 பேரும் போக வேண்டியதானே? ரொம்ப பண்ணாத என்ன? யாரு? நான் ரொம்ப பண்ணுறேன். சரி வாங்க, 2 பேர் பேசிக்கிட்டே இருந்தா இங்கே நிற்கிறதா என்ன? அதை அங்கே சொல்லுங்க. ரைட்டு, இப்போதைக்கு இவங்க 2 பேரும் வர மாதிரி தெரில, நம்ம உள்ளே போவோம். என்ன? நீங்கள் போகல? போவேன், எனக்கு போக தெரியும். அடேங்கப்பா. டேய், அவ்வளோதான்டா, பார்த்துக்க. என்ன செய்வ? ஒரு அக்கான்னு ஒரு மட்டு மரியாதை இருக்காடா உனக்கு? சேச்சே, அப்படிலாம் உன்னை பார்த்தா தெரியலையே. இருடி, மதுக்கிட்ட சொல்லித்தரேன். என்ன சொல்ற? ஆமாம், அதுதானே உன் ஆளு, அப்புறம் அவகிட்ட தானே உன்னை சொல்லித்தர முடியும். போச்சா, உனக்கும் தெரிஞ்சிருச்சா? இன்னும் யார் யாருக்கு தெரிஞ்சிருக்கோ? கடவுளே, சோதிக்கிறப்பா என்ன. என்னடா, இன்னும் யாருக்கு தெரியும்னு நினைக்கிறியோ? ஏம்மா தெய்வமே, போதும். உனக்கு தெரிஞ்சதே பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. இன்னும் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தேவையில்லை. தெரிஞ்சா தெரிஞ்சுட்டு போட்டோம், என்னைக்கா இருந்தாலும் தெரிகிற விஷயம் தானே. என்னடா பொசுக்கு நீ இப்படி சொல்லிவிட்ட? தெய்வமே ப்ளீஸ், தயவுசெய்து போ. சரி, நீ எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்த, அதுவும் கார் எடுத்துட்டு? அது உங்கள் ஆள்கிட்ட போய் கேளுங்க. என்னடா சொல்கிற? அடேங்கப்பா, உங்கள் விஷயமும் எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. என்ன லுக்கு? எனக்கு எப்படி தெரியும்னா, அவர் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டார். அப்படியா? ரீசெண்டாக எங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்ப்போம். அது என்ன நடந்திருக்கும் இவங்களுக்குள்ள? சண்டையை தான் போட்டிருப்பாங்க, வேற என்ன பண்ணியிருப்பாங்க? சண்டை தானே போட்டீங்க? இல்லை, உனக்கு தெரியாமல் கேட்குறேன். எதையும் தெரிஞ்சுட்டு பேசணும், சரியா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் தான் இந்த காட்டுக்கே ராஜான்னு வாய் பேசக்கூடாது, ஓகே? பெருத்த அசிங்கம், என்னமோ பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க. வரட்டா, பாய். இந்த பயவுள்ள நம்மள்கிட்ட பொய் சொல்லுதா நம்மளை வெறுப்பேற்றுறதுக்கு, இல்லை உண்மையில எதுவும் நடந்திருக்குமோ? வரட்டும், அந்த ஆள் இருக்கட்டும், கச்சேரி பேருக்கு தான் என்கிட்ட தம்பின்னு உருகிறது. எல்லாம் பேசுறதெல்லாம் பொய். வாயா உனக்கு இருக்கு இன்னைக்கு. என்ன யாரையும் காணா? என்னப்பா இப்பதான் வந்தியா? ஆமாப்பா, இப்பதான் வந்தேன். மதியக்காவை போய் கூட்டிட்டு வந்தேன். ஓ அப்படியாப்பா, சரி சரி. என்னப்பா, எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துட்டாங்களா? இல்லப்பா, அந்த எடுத்துட்டு இருக்காங்க. அவங்களாம் எங்கப்பா? முத மாடியில இருக்காங்க மேல. ஓ அப்படியாப்பா, சரிப்பா. நீங்க வரீங்களா? இல்லப்பா, சம்மந்தி வீடு வரேன்னு சொல்லியிருக்காங்க. முகூர்த்தப்பட்டி இன்னைக்கே எடுத்துடலாம்னு சொன்னாங்க. அதான் சரின்ட்டு நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க வரதுக்காண்டி. சரிங்கப்பா. போய் எதுவும் கூட்டிட்டு வரணுமா? இல்லப்பா, அவங்களே வந்துடுறேன்னாங்க. செக் புக் எடுத்துட்டு வந்தியாப்பா? இல்லைங்களேப்பா, என்கிட்ட எதுவும் சொல்லலையே நீங்க. அப்படியா? செக் புக் எங்க இருக்கு? தமிழ்கிட்டயா இருக்கு? இல்லப்பா, ஆஃபீஸில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நான் தமிழ் அண்ணாக்கு கூப்பிட்டு கேட்குறேன். அப்படி அங்கே இருந்துச்சுன்னா நான் கொண்டு வர சொல்கிறேன். ஆமாப்பா, இன்னைக்கே எல்லா திங்ஸையும் வாங்கிடலான்னு உங்க அம்மா தான் சொன்னா, அதுக்கு தான். ஆமாப்பா, நாளையிலேருந்து வெளியே போகிற வேலை இருக்குல்ல, பத்திரிக்கை வைக்கிற வேலை,
அதனால இன்னைக்கே அம்மா வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முதலே சொல்லியிருந்தா நான் எடுத்துகிட்டே வந்திருப்பேன். சரிப்பா, ஒன்றும் அவசரம் இல்லை. இப்பதான் சம்மந்தி வீடு அவங்க வீட்டுல இருந்து கிளம்பியிருக்காங்க. இவங்க இன்னும் புடவை எடுத்து முடிக்கல. அதனால நீ கொண்டு வர சொல்லு தமிழ. எப்படியும் அரை மணி நேரத்துக்கிட்ட வந்துருவோம். அது முன்னாடி நம்ம புடவை எடுத்துட்டு இருக்கலாம். சரிங்கப்பா, அந்த ஃபோன் பண்ணுறேன். என்னக்கா இவ்வளோ ட்ரெஸ் இருக்கு? இது என்னடி வம்பா இருக்கு? ட்ரெஸ் கடையில் ட்ரெஸ் தானே இருக்கும், சுடிதார் செக்ஷனில் சுடிதார் தான் வச்சுருப்பாங்க. இல்லைக்கா, இந்த மாதிரி கடைக்கெலாம் நான் வந்ததே இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம். நாங்கள் வீட்டு பக்கத்தில் அப்புறம் சின்ன சின்ன கடைகளில் தான் எடுப்போம். இந்த மாதிரிலாம் கலெக்ஷன்ஸ் இருக்காதுல்ல, அதுக்கு தான் கேட்டேன். சே, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா போல். நமக்கு அம்மா அப்பா இருந்தும் எல்லாம் கிடச்சிது. ஆனால் என்ன, எனக்கு எங்கள் அப்பா ஃபாரினில் வேலை பார்த்தாரு. இது ஒன்று தான் குறை. ஆனால் இவளுக்கு எல்லாமே குறையாதானே இருக்குது. ஏய் பார்த்து எடுடி, இது அப்படி தான் எல்லா கடைகள்லையும் இப்போ இப்படி தான் வச்சுருக்காங்க. நீ பார்த்து எடு உனக்கு பிடிச்ச மாதிரி. சரிக்கா. அக்கா, ஒரு டாப்போட ரேட்டே 500 ரூபா. பரவாயில்லடி, 500 ரூபாய்க்கு எடுத்தால் தான் கிளாத்தோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். சரி, நீ பரவாயில்ல எடு, பார்த்துக்கலாம். இல்லைக்கா ப்ளீஸ் வேணாம், நம்ம சின்ன கடையிலே போய் எடுத்துக்கலாம். நீங்கள் பாரு, இப்போ மட்டும் நீ எடுக்கலன்னு வச்சுக்கேன், உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஒழுங்கா எடு. சரி எடுக்கிறேன். எடு, நல்லதாகவே பார்த்து எடு. ஒரு 5 டாப்ஸ் எடு. அப்படியே அதுக்கு மேட்ச் ஆகிற ஷாலு ஃபேண்ட்டையும் எடுத்துரு. இல்லைக்கா, டாப்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். என்கிட்ட ஃபேண்ட்டு ஷாலும் இருக்காது, நான் அதுக்கேற்ற மாதிரி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எடுனா எடு, ரொம்ப வாய் பேசாத. சரி எடுக்கிறேன். காலம் எந்த கைப்பிடிக்குள் மாட்டிக்கொண்டது, காதல் என்னை விட்டு விட்டு எங்கு சென்றது, கடவுள்